வணக்கம். நான் சமீபத்தில பெங்களூர்லேருந்து கூர்க்குக்கு போயிட்டு வந்தேன். நான் நெனச்சத விட ரொம்ப எக்ஸலன்ட்டா அமைஞ்சது இந்த ட்ரிப்பு. இந்த ட்ரிப்ல நான் பார்த்த, அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்ற ஆசையில தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா, நாங்க போன இடங்கள்லாம் அவ்வளோ அழகான, பசுமையான இடங்கள். அழகு மட்டும் இல்ல, ஆபத்தும் நிறைந்த ட்ரெக்கிங் ஸ்பாட்ஸ்லாம் நாங்க போனோம். பிரைவேட் ஃபால்ஸு அங்க நாங்க மட்டும் தான், என் குடும்பத்தினர் மட்டும் தான் அவ்வளவு பெரிய ஒரு ஃபால்ஸ்ல, ஃபாரஸ்ட்குள்ள இருந்த அந்த ஃபால்ஸ்ல என்ஜாய் பண்ணோம். ஸோ, என்னென்ன இடங்கள்லாம் பார்த்தோம், என்ன மாரியான அனுபவங்கள் கிடைச்சது என்பது எல்லாம் அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஃப்யூச்சர்ல நீங்க கூர்க்குக்கு போனா, என்னென்ன இடங்கள பார்க்கலாம், எப்படிலாம் நீங்க உங்கள தயார்படுத்திக்கணும் அந்த ட்ராவலுக்கு, எங்க தங்கலாம், என்ன மாரியான ஃபுட் எங்க கிடைக்கும், அந்த மாரி நெறைய உபயோகமான தகவல்களும் நான் சொல்லப் போறேன். ஸோ, இந்த வீடியோவ முழுமையா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ, என் கூட கூர்க்குக்கு வரத்துக்கு ரெடியா? வாங்க போகலாம். 7 மணிக்கெலாம் கரெக்டாக கிளம்பிடணும்னு சொல்லிட்டு படுத்தா, காலையில் வழக்கம் போல் 1 ஹவர் லேட்டாக 8 மணிக்கு தான் கிளம்புனாங்க வீட்டில். அதனால் 8 மணி அளவில் வீட்டை விட்டு கிளம்புனோம். கிளம்பி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துலேயே ஒரு நல்ல உடுப்பி ஹோட்டல் கண்ணில் பட்டுது. இதை விட்டுட்டா அப்புறம் எங்கே நமக்கு நல்ல ஹோட்டல் கிடைக்குமோன்னு தெரியாததுனால அந்த உடுப்பி ஹோட்டலில் நல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு மீண்டும் எங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம். கூர்கில் உள்ள 3 முக்கியமான டிஸ்ட்ரிக்டில் 1 மடிக்கேரி டவுன். பெங்களூர்லேருந்து மடிக்கேரி ஒரு 270 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ மடிக்கேரியும் தாண்டி நம்முடைய ரெசார்ட் போகணும். ஆனால் அதற்கு முன்னாடி மடிக்கேரிக்கு முன்னாடி ஒரு 40 கிலோமீட்டரில் இருக்கிற பைலக்குப்பேக்கு போக போகிறோம். அங்கே திபெத்தியன் மொனாஸ்ட்ரிஸ் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒரு மொனாஸ்ட்ரி த கோல்டன் டெம்பிள், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெசார்ட், அதாவது மடிக்கேரியும் தாண்டி ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்கிற நம்ம ரெசார்ட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் சீயிங் போகலான்றது தான் பிளான். இந்த டாட்டா சஃபாரியில் போகிறது எலிஃபண்ட் சஃபாரியில் போகிற மாதிரி இருக்குங்க. அந்த கம்பீரத்துக்காக சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் டாட்டா சஃபாரியில் இந்த லாங் ட்ரைவ் போகிறது. உபயம் பிரதீப், அவர் ஸ்வீட் ஆர்ட், என் ஒய்ஃபினுடைய தம்பி, மை பிரதர் இன் லா. தேங்க்ஸ் டு பிரதீப். இதில் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடிக்கடி கிளச்சை பிடிச்சி கியர் போட்டுட்ருக்க அவசியம் இல்லாமல் ரிலாக்ஸாக ஓட்டுற ஒரு அனுபவம் ரொம்ப நல்லா இருக்குது. 6 ஏர் பேக்ஸ் இருக்குது சேஃப்டிக்கு, 360 டிகிரி கேமரா, சீட்ஸ்லலாம் ஏர் சர்க்குலேஷன், ஆட்டோ சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, ஆட்டோ வைப்பர், சன்ரூஃப், பெரிய எல்இடி டிஸ்பிளே, க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் என்ற அடாஸ் சிஸ்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, வசதிகள் இருக்குது. 35 லட்சம்னா சும்மாவா? பைலக்குப்பையை நெருங்கிட்டுருக்கோம். நெருங்க மிக பசுமையான காட்சிகள், அழகான அடர்த்தியான வெண்மையான மேகங்கள், நிறைய புத்த பிட்சுகளை பார்க்க முடியுது. சைக்கிளில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க, ஆங்காங்கே கடைகளில் இருக்காங்க. இந்த பைலக்குப்பை முழுவதும் நிறைய மொனாஸ்ட்ரிஸ் இருக்குது, டிபெட்டியன் மொனாஸ்ட்ரிஸ். மொனாஸ்ட்ரின்னா புத்த பிட்சுக்களின் மடாலயங்கள். புத்த பிட்சுக்கள் ஆங்கிலத்தில் புத்திஸ்ட் மாங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்க இருக்கிற இடம், அவங்களுடைய பள்ளிகள், அவங்களோட ட்ரைனிங் சென்டர்ஸ், இதெல்லாம் தான் மொனாஸ்ட்ரிஸ். இதுதான் கோல்டன் டெம்பிள், த பிக்கஸ்ட் மொனாஸ்ட்ரி இன் பைலக்குப்பே.
இது உள் பக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காலேஜ் மாதிரி இருக்குது. கீழே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இது எல்லாமே ரன் பை மாங்க்ஸ், ஹாஸ்டல்ஸ், அங்கேயே தங்கி படிக்கிறாங்க. நான் விசாரித்த வரைக்கும் அங்கே ஒரு மாங்க் கிட்ட விசாரித்தேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் இங்கே தங்கி அவங்க வந்து மதத்தை பற்றியும் ஏதாவது ஒரு டிசிப்ளின், ஒரு படிப்போ இல்லை ஒரு ட்ரைனிங்ஸோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளிநாடுகளுக்கு போய் அவங்க வந்து இந்த மதத்தை பரப்புகிற வேலையில் ஈடுபடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அழகாக இருக்குது இல்லையா? நான் மலேசியாலேயும் சிங்கப்பூரில் பார்த்த அந்த புத்திஸ்ட் டெம்பிள்ஸ்க்கு இணையாக இங்கே இருக்குது. உள்ளே வந்து ஒரு புத்தா டெம்பிள் இருக்குது. இதுதான் அது. இங்கே கீழே அடுக்கி வச்சுருக்கிறதெல்லாம் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பொருட்கள். புத்த மத சம்பந்தமான வகுப்புகள் இங்கே வழக்கமாக நடக்கும்னு நினைக்கிறேன். அதற்கான இடம்தான் இது. இது கோயிலாகவும் ஒரு மத பள்ளியாகவும் இங்கு காட்சி அளிக்கிறது. இது என்ன ஓலைச்சுவடி மாதிரி வடிவமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் ஒரு 400-500 பேர் உட்கார முடியும் போல். இது மத்தியில் இருக்கும் ஒரு புத்தா சிலை இங்கே இருக்குது. ஆனால் அது இப்போ பூஜை நேரம் இல்லைன்றதுனால மூடி வச்சுருக்காங்க. அதற்கு இருபுறத்திலும் 2 புத்த சிஷ்யர்கள், செயின்ஸ் உடைய சிலைகள் இருக்குது. இது பெண், இது ஆண். அவங்க பேரெல்லாம் நமக்கு தெரியாது. மிக அழகான சிற்பங்களும் ஓவியங்களும் இந்த கோயில் முழுவதும் நிரம்பி இருக்குது. மிக அழகாக இருக்குது. இது வெளியில் ஒரு பெரிய பூங்கா மாதிரி இருக்குது. அதை சுற்றி மாங்க்ஸ் தங்குற, புத்த பிட்சுக்கள் தங்குற இடங்கள் இருக்குது. பெரிய அங்கியோட மொட்டை தலையோட நிறைய இந்த புத்த பிட்சுக்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அவ்வளவுதான். டிபெட்டியன் கோல்டன் டெம்பிளை முடிச்சுட்டு குடகு மலைக்கு கிளம்பியாச்சு. மலை ஏற ஏற இரைச்சலும் அழுக்கும் புகையும் கம்மியாயிட்டே வந்தது. பசுமையும் அழகும் அதிகமாயிட்டே வந்தது. இந்த கூர்கை ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா என்றும் அழைப்பார்கள். கூர்குனாலே காஃபி தாங்க. இங்கே பெரும் பகுதி காஃபி தான் விளைவிக்கிறாங்க. மூணாறு, வால்பாறை, ஊட்டிலலாம் பார்த்திங்கன்னா பெருமளவு டீ. கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா காய்கறிகள். இங்கே மலை ஏறும் சாலைகள் ரொம்ப குறுகலாவோ செங்குத்தாவோ குறுகிய வளைவுகள் கொண்டதாகவோ இல்லை. அதாவது ஏர்பின் பென்ஸ் என்போம் அல்லவா, அது மாதிரி எல்லாம் கிடையாது. இதுதான் எங்கள் காட்டேஜ் இருக்கிற இடம். ரொம்ப ஸ்டீப்பாக சின்ன ரோடு, மெயின் ரோட்லேருந்து பிரிஞ்சு மேலே ஏறினா தான் காட்டேஜ். இதுதான் எங்கள் ரூம். மெயின் ரோட்லேருந்து ஒரு 200-300 மீட்டர் மேலே ஏறணும். ஏறும் வழி எல்லாமே அங்கங்கே இவங்க காட்டேஜஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப குறுகலான ஒரு பாதை. செங்குத்தாக ஒரு 45-50 டிகிரி கோணத்தில் ஆங்கிளில் மேலே ஏற வேண்டியது இருந்தது. முதல்ல பெரிய வண்டியில் வர்றதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். 2வது நாள் நல்லா பழகிடுச்சு, ஈஸியாக எடுத்துகிட்டு வந்தேன். இது ஸ்டே மேக்கர் Q எக்ஸ்பீரியன்சஸ் என்ற ஒரு ரெசார்ட். பர் டே 5000 rupees, 4 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். மிக ரம்மியமான அழகான ஒரு இடம். முதல் இடம் ஓம்கரீஸ்வரா ஆலயம். இது ஒரு 200 வருடத்து பழமையான ஆலயம். ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருந்தது. இது அந்த ஆலயத்தின் குளம். நிறைய மீன்கள் இருந்தது, ஆனால் மிகவும் சுத்தமாக இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சியளித்தது இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள இதுதான் நுழைவு வாயில். இதற்குள்ள செல்ஃபோன்ஸ்
எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்காணிக்கிறாங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்கக்கூடாது. இரண்டாவது இடம் ராஜா சீட். இது மடிக்கேரியில் இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட், சுற்றி பூங்கா, மிக அழகான ஒரு இடம். இங்கே ஜிப்லைன் இருக்குது. மற்ற குழந்தைகள் விளையாடக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. என் மகள்கள் இதில் ஜிப்லைனில் போனாங்க. 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போது கொஞ்சம் இருட்டிடுச்சு. 7 மணி அளவில் இங்கே ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டன் காட்டுறாங்க. நல்லா இருக்குது. அதை ரசிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம். மீதம் அடுத்த பகுதியில்.